எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இருப்பா, நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் சின்ன வயசாக இருக்கும்போதே நானும் உங்கள் அப்பாவும் இது முடிவு பண்ணது. ஓ, அதனால இப்போ என்ன பண்ணணும்? அதான்ப்பா உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிறத நான் கேட்டல, இப்போ நான் சொல்கிறதையும் கேளுங்க. என்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்கோங்க, நான் யாரை விரும்புகிறேன்னா அவங்க தான் என்னோட வாழ்க்கை. தயவு செஞ்சு இந்த விஷயத்தோட மட்டும் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மருந்து சீட்டை வச்சுக்கோ, இது இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்படி இதில் என்ன இருக்குது? பெரியவங்கெல்லாம் கிளம்பட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஏதாவது சாப்பிட்றீங்களாடா கண்ணு? இல்லை ஆண்டி, பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். இருங்க, உங்களுக்காக நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். கதிர் எங்கே போனான்? வாடா, எங்கே போனேன்? சும்மா தாண்டா வெளியே நின்றுட்டு இருந்தேன். அம்மா எங்கே போயிருக்காங்க? அம்மா இப்போதான் கிச்சன் போனாங்கண்ணா. செலியா, நீங்கள் வாடா கண்ணா. அம்மா கூப்பிட்றாங்க, இரு என்னன்னு கேட்டுட்டு வரேன். இரு செலியன், ஏதாவது வேலையாக தான் இருக்கும், நானும் போகிறேன், இரு. சரி, நீ போ. சரி, நீயும் வா போகலாம். சொல்லுங்க ஆண்டி. நீங்களே வந்துட்டீங்களா? ஆமாம் ஆண்டி, சும்மா தான் வந்தோம். அப்புறம் மகி கிச்சன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கோடி. நீ நாளைக்கு வர போகிற இடம் இதுதான். நாளைக்கு எதுக்கு? அதான் இன்னைக்கு வந்துட்டோம்ல, டெய்லியுமா வரணும்? அது இல்லடி, கதிரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கே தானே வரணும், அதான் கே சொல்கிறேன். இப்போ செவிட்ட கட்டி உன்னை பேத்துருவேன். பரவாயில்லையே, அண்ணியோட ஃப்ரெண்டு ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. அண்ணி வேறு டென்ஷன் ஆகுறாங்க. சரி, ஓகே, எல்லோரும் ஃபஸ்ட்டு இப்படி தானே இருப்பாங்க. மகி அக்கா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா வீடெல்லாம்? இப்போ அவளும் அதான் கேட்குறா, பதில் சொல்லுடி. ரொம்ப பிடிச்சிருக்குமா? அடிப்பாவி, நான் கேட்டது என்னை திட்டுனா இப்போ பிடிச்சிருக்குதுங்கிறா. இருக்கட்டும், இவளுக்கு வச்சுக்கிறேன் வேலை. நீங்கள் எல்லோரும் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் ஹாலுக்கு. பரவாயில்ல ஆண்டி, எங்ககிட்டையும் கொடுங்க, நாங்களே எடுத்துகிட்டு போகிறோம். சரிம்மா, போகலாம். என்னடா ரொம்ப ஜாலியாக இருப்பா போல்? ஆமாடா, எல்லோரும் வந்திருக்கீங்களா, அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் வந்திருக்கனால ஹாப்பியாக இருக்கா, இல்லை ஒரு ஆள் வந்திருக்கனால ஹாப்பியாக இருக்கா? ஏய், நீ போடா அந்த பக்கம். வெக்கப்பட்ட தொல்லை எதிராக மாவரக்கட்டையை பார்த்து தொலைக்க முடியல. சரி, உனக்கு ஒரு கேம். சரி, சொல்லு என்னன்னு. இந்த பக்கம் திரும்பி கேட்க மாட்டியோ? சொல்லுடா, காது தான் கேட்குது இல்லை? அந்த கேமுக்கு நானும் வரலாமா? நீ கேமுக்கு வர முடியாது, கதிர் மட்டும்தான். ஆனால் நீ கேமை வேடிக்கை பார்க்கலாம். அப்பனா சரி. ஒரு 10 எண்ணுவேன், அது வரைக்கும் நீ மகிழ் நீ ஃபேஸை பார்க்கக்கூடாது. சரி, எண்ணுடா. 1 2 3. 1ன்னு ஆரம்பிச்சதுலேருந்து உன் கண்ணு அங்கே தான் இருக்குது. எப்படா நீ திரும்பாமல் இருப்ப? உன் பேர் என்னம்மா? என் பேர் மகிழினி ஆண்டி. என்னோட பேர் யாழினி. 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஆண்டி. யாழினி, உங்களோட பேர் தான் அழகாக இருக்குன்னு சொன்னாங்க, உன்னையும் சொல்லலை. ஓகே ஆண்டி, நாங்கள் கிளம்பட்டுமா? கிளம்புறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கீங்களா? இல்லை ஆண்டி, வீட்டில் சொல்லிட்டு வரல. ஆமாம், எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஜாலியாக இருக்கலாம். நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேம்மா உங்கள் வீட்டுக்கெல்லாம். அப்பனா ஓகே ஆண்டி. ஓகே தான் ஆண்டி, ஆனால் உங்களுக்கு சிரமமாக இருக்குமே நாங்கள்லாம் இருந்தா? எனக்கு ஒரு சிரமமும் இல்லைம்மா. வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நல்லா கலகலப்பாக ஜாலியாக இருக்கும்ல, அதனால் இங்கே இருங்க. சூப்பர் ஆண்டி, நாங்கள் இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறோம். அம்மா, நானும் ரெடி, இங்கே தான் தங்க போகிறேன். என்னடா அண்ணா ரொம்ப பல்ல காட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஹலோ, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. சும்மா தான். யாழினி, ஒரு முக்கியமான விஷயம்டி. சொல்லுடி, என்னது? இல்லைடி, நான் எப்பயும் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தான் தூங்குவேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை, புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை கதிர், அதெல்லாம் வேண்டாம். மகா, உனக்கு ஒரு நைட் ட்ரெஸ் பெருசாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை எடுத்து வேணா கொடு மகிக்கு. சரிம்மா, நான் கொடுத்துட்றேன். சரி, ஓகே ஆண்டி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டுமா? சரிம்மா, நீ போ. அப்புறம் புன்னகை மன்னன் ஒரே சிரிப்பாக இருக்கு போல. அப்படிலாம் இல்லை, சும்மா தான். சரி, ஓகே, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெரஸ்க்கு போகலாம். அங்கே எதுக்குடா? எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்டா. அப்போனா சரி, இன்னைக்கு ஜாலியாக இருக்க போகுது. யாருக்கு ஜாலியாக இருக்குதோ இல்லையா, இன்னைக்கு கதிர்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைடா? ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். தெரியும் எதனாலன்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் மகா, கரெக்டாக இருக்குது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு. கரெக்டாக மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குக்கா. அப்படியே அழகாக இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ். என்னோட அழகிக்கு எல்லாமே அழகாக தான் இருக்கும். ஓஹோ, சைட் அடிச்சிட்டு இருக்கியா? மகா, டெரஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம எல்லோரும் போகலாம். நாங்களும் ஆளுக்கு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் 2 பேரும் கொண்டு வந்துடுவோம். இங்கே பாரு கதிர், நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் வீடு மாதிரி, அதாவது நம்ம வீடு எல்லோரும் ஒன்று தான். போடுறோம். சும்மாவே ஐயாவை கையில் பிடிக்க முடியாது, இந்த டைலாக் வேறையா? அப்படியா? சரி, நீங்களும் வாங்க. நான் என்ன எடுத்துகிட்டு வர்றது? அதில் 2 வாட்டர் பாட்டில் இருக்கும், அதில் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வா. தனியாலாம் விட மாட்டானே.
இது எல்லா திங்ஸும் எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க, நானும் அவன் கூடயே வரேன். அதுதானே பார்த்தேன். கதிரவன் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு மகி. நீ யாரையோ விரும்புகிறேன்னு சொன்னேன்ல, அதான் யார் அது? சாரி மகா, இப்போதைக்கு என்னால் யாருன்னு சொல்ல முடியாது. நான் விரும்புகிறதே உண்மைதான், ஆனால் அதை எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீ நானும் பேசியே 1 வீக் தான் ஆகுது. நீனும் என்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் மகி. அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட வந்து அந்த லவ்வை சொல்லுவேன். இப்போதைக்கு நான் உன்கிட்ட சொல்ல போகிறது இல்லை. சொல்லுடா கதிர், உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். அப்படிலாம் யாரும் இல்லை மகி. அவர் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னுக்காக அந்த மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா, சரி. ஒரு கரையாக அவள் இருக்க, மறுகரையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியா கானல் அது நீரில். சரி, ரொமான்ஸா? கேட்டால் நம்மளை திட்டுவா. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பை, கிளம்பிடுவோம். சரி வா கதிர், போகலாம். ஓகே போகலாம்.